செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நம்ம எஸ்பிஐ பேங்க்லேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நேர்பையில் இருக்கும்போது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிப்பாங்கன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவும் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி இருக்கோ அதே தாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ அதே மாதிரி தான் கட்ட போகிறீங்க. அதே மாதிரி அதில் எவ்வளோ வட்டி தராங்களோ அதே வட்டி இதுலேயும் தருவாங்க. அதில் எப்படி வரி விலக்கோ அதே மாதிரி இதுலேயும் வரி விலக்கெலாம் இருக்குங்க. அதில் வரி விலக்கு இருக்கும், இதில் வரி விலக்கு இருக்காதே அப்படின்னு நினச்சிட்டு போடாமலாம் இருந்துடாதீங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வரி விலக்கு எல்லா பெனிஃபிட்டுமே இந்த எஸ்பிஐ பேங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுலேயும் எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் வெயிட்டிங் பாயிண்ட் போட்டு அதுக்குள்ளே வட்டி வாங்கிக்கிறீங்கனாலும் வாங்கிக்கலாம். இல்லை இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 200 ஆரம்பிப்பீங்க. குறைஞ்சது அந்த பிள்ளைக்கான அது ஒன்று முக்கியங்க. பெண் குழந்தைங்களாக இருக்காங்கன்னா குறைஞ்சது அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கணும். போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி இருக்கோ அதே தாங்க இதுலேயும். குறைஞ்சது குழந்தைக்கு 10 வயசு இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கணும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குறைஞ்சது 200 நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. 280 ஆரம்பிக்கலாம். 250 300 500 1000 கூட நீங்கள் போடலாங்க. குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 12,500 வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸும் எஸ்பிஐ பேங்கும் டைப் பண்ணி தான் இது பண்ணுறாங்கன்னும் போது அதில் எப்படியோ அதே மாதிரி தாங்க. அதில் எப்படி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் அமௌண்ட்டு நீங்கள் கட்டி ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அதே தான் இதுலேயும் நீங்கள் 12,500 வரைக்கும் கட்டலாம். குறைஞ்சது 250ன்றாங்க. மினிமம் ஒரு 500 1000 போட பாருங்கள். இதுக்கு வட்டி மட்டும் பாருங்கள். பிபிஎஃப் கூட 7.10% தான். செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு பாருங்கள். பெண் குழந்தை உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்கீமுங்க. பாப்பாவுக்கு நாளைக்கு ஒரு நகை எடுக்க போகிறோம், இல்லை பாப்பாவுக்கு ஒரு கல்யாணம், இல்லை பாப்பாவுக்கு ஒரு நாளைக்கு படிப்பு செலவுக்காக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நமக்கு சேஃப்டியாக வரணும், இது யாரும் நம்மளை ஏமாற்றிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்கீமில் நீங்கள் போடலாங்க நம்பி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வட்டி மட்டும் பாருங்கள் 8 புள்ளி கொடுக்குறாங்க. 8%ம் போது பெரிய விஷயம் தாங்க. இன்னும் இது அதிகமாகவே தவிர கம்மியாகாதுங்க. அதனால் நீங்கள் நம்பி குழந்தைங்களுக்கு சேமிக்க ஆரம்பிக்கலாம். தேவையான ஆவணம் பாருங்கள். 2 ஃபோட்டோ, பிள்ளையோட பிறப்பு சான்றிதழ், அடுத்து பெண் குழந்தையோட ஆதார் கார்டு எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. 6 மாதத்துலேருந்தே எடுக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் கொஞ்சம் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு பாப்பாவை மட்டும் கொஞ்சம் ஸ்னூன் போய் பாப்பாவை மட்டும் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபோட்டோ 10 வயசில் ஸ்கூலில் மாற்றுவாங்க. அப்புறமேட்டு பிள்ளை காலேஜ் போகும்போது ஒரு புது ஃபோட்டோ எடுப்பாங்க. அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் இது பண்ணலாம். ஆதார் கார்டு கொண்டு வரணும் அப்படின்னு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதே பிறந்தவங்களோட பெற்றோர்களோட ஃபோட்டோ 2, அவங்களோட ஆதார் கார்டு அட்டை கொண்டு வரணும். ஏன்னா இது எதிர்காலத்துக்கு பிள்ளைகளோட கல்வி இல்லை திருமணம் நான் சொன்ன மாதிரி தாங்க. அந்த தேவைகளுக்காக இன்றைய திட்டமிட்டு சேமிக்கிறது தாங்க இந்த காசு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு 1000 2000 அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க இதோட இதை பார்க்கலாம். மாதம் ஒரு 100 மாதிரின்ற அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நீங்கள் கட்ட போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு வருன்றதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. மாதம் ஒரு 100 நினச்சிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 1200 15 வருஷத்துக்கு பாருங்கள் 18,000 நீங்கள் 18,000 வருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. 21 வருஷம்னு பாருங்கள். இந்த இது வெயிட்டிங் பீரியடோடு சேர்த்து தாங்க போட்டிருக்காங்க. இப்போ 15 வருஷத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் இதுக்கு நடுவில் வேணுன்னா உங்கள் பாப்பாவோட படிப்பு செலவுக்கோ கல்யாணத்துக்கோ பாதி அமௌண்ட்டு கிட்ட எடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அமௌண்ட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா அந்த வட்டி எல்லாம் போட்டு வெயிட்டிங் பீரியடோடு உங்களுக்கு சொல்கிறாங்க. 53,945 கிட்ட வருதுங்க. கட்டுற காசை பாருங்கள், வட்டியோடு எல்லாம் வர்ற காசை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. 200 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோ மந்த்லி. இயர்லி பாருங்கள் 2,400 கட்டுறீங்க. அதே 15 வருஷம் கழித்து பாருங்கள் 36,000. வட்டியோடு பாருங்கள் 21 வருஷம் கழித்து 1,07,890 இந்த காசு இங்கே இருக்குது. வட்டியோடு அந்த காசு எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். மாதம் ஒரு 300 கட்டுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. வருஷத்துக்கு 3,200, 15 வருஷத்துக்கு 54,000ங்க. அதே 21 வருஷம் கழிச்சு பாருங்கள் 1,61,835. இதே மாதம் 400 கட்டுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. வருஷத்துக்கு 4,800 கிட்ட வருது. 15 வருஷம் கழிச்சு பாருங்கள் 72,000. அதே வட்டியோடு 21 வருஷம் கழிச்சு பாருங்கள் 2,15,708. இதே 500 பாருங்கள் 500 மந்த்லி. ஒரு இயருக்கு 6,000 கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. 15 இயருக்கு பாருங்கள் 90,000 நம்ம கட்டுறோம். 21 வருஷத்துக்கு கழிச்சு பாருங்கள் அது 2,69,725 போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2,70,000 வருதுங்க. வட்டி எங்கே இருக்குது பாருங்கள்.
வட்டி எங்கே இருக்குது, நம்ம கட்டின காசு எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்றதையும் பாருங்கள். இதே 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி இயர்லி பாருங்கள் 12,000 கட்டுறோம். 15 வருஷம் கழிச்சு பாருங்கள் 1,80,000 கட்டுறோம். இதே 21 வருஷம் கழிச்சு பாருங்கள் 5,39,450, எனக்கு தெரிஞ்சு 5,40,000 வருது வட்டியெல்லாம் சேர்த்து. இங்கே பாருங்கண்ணே, எனக்கு ரொம்ப ஷாக்குங்க. எனக்கு இப்போ ஒரு பெண் குழந்தைலேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நம்ம காசு கட்டி விஷயம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பாப்பாவுக்கு சூப்பராக கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நாளைக்கு பாப்பாவுக்கு இப்போ நம்ம சேர்க்குற நகை இல்லாமல் பாப்பாவுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாவது வேணுன்றானா, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வேணும்னு சொல்கிறான்னு நினச்சிக்கோங்களேன், நிறைய பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு நிறையாவே நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா செல்வமகள் சேர்த்துட்டு நிச்சயமாக போட்டு வைங்க. இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோன்னா 5,40,000 வருதுங்க. இதே மாதம் என்னால் ஒரு 5,000 போட முடியும்னா பாருங்கள், மாதம் 5,000, வருஷத்துக்கு 60,000ங்க. 15 வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபா கட்டுறீங்க. அப்படியே இங்கே பாருங்கள், நீங்கள் கட்டுற காசுக்கும் இங்கே அவங்க கொடுத்துருக்க காசுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அந்த அளவுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கு வருதுங்க. 26,97,250 ரூபாங்க. 27 லட்சம்னே கணக்கு வச்சுப்போங்க. 27 லட்சம் எங்கே இருக்குது, 9 லட்சம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே கட்டின காசையும் கொடுத்து அந்த கட்டின காசுக்கு வட்டி போட்டு கொடுத்த மாதிரி இருக்குங்க இந்த காசு. மிஸ் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குன்னா மிஸ் பண்ணாமல் பாப்பாவுக்கு இதுலேயும் ஒரு ஸ்கீம் போட்டு வைங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 5,000 கட்ட பாருங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட நகை பிள்ளைக்கு சேர்த்து வச்சிட்டேன், எங்கள் கையில் இப்போ ஒரு 30 பவுன் இருக்குன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பாப்பாவுக்கு ஒரு 5,000 மாதம் கட்டுக்குங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பாப்பாவுக்கு. இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் கட்டி பழகுங்க. நிச்சயமாக பாப்பாவுக்கு ஒரு இப்போயே இவ்வளோன்னும் போது இன்னும் வட்டி அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். குழந்தைங்க பெருசாகும்போது இந்த வட்டி டபுள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கட்ட காசையே நீங்கள் 30-40 லட்சத்துக்கிட்ட பார்க்கலாங்க 5,000 போடும்போது. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பாப்பாவுக்கு இந்த ஒரு ஸ்கீம் போட்டு வச்சு பண்ணுங்கள். தேங்க்யூ.